15ஆம் தேதிக்கு மேலே நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு, அஸ்தம சனியால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்குங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் குரு, சனி, ராகு, கேது எந்த ஒரு பயிற்சியும் மே மாதம் பெறவில்லை. குரு தான் பார்த்திங்கன்னா ஜூன் முதல் வாரம் 12ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துலேருந்து வருகிறார். ஸோ குரு 11ல், சனி அஸ்தமத்தில், ராகு 7ல், ராசிக்குள்ளே கேது. இப்படி ஒரு அமைப்பு இருக்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு ஒருவித தாக்கத்தை, ஒரு மாதிரி மன அழுத்தத்தை, சில விஷயங்கள்லாம் நமக்கு பிடித்த மாதிரி நடக்காமல் இழுத்து கொண்டு இருக்கக்கூடிய அஸ்தம சனி தாக்கத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு குரு 11ஆம் இடத்துலேருந்து சில லாபத்தையும் சில கெட்ட நேரத்துலேயும் ஒரு நல்ல விஷயம் நடந்துகிட்ருக்கு சாமிங்கிற மாதிரி போகிற அமைப்பு இருக்குது. அதே சமயத்தில் சூரியன் மே 15க்கு அப்புறம் 10ஆம் இடத்துக்கு போகுது, மிகவும் நல்ல விஷயமாக இருக்குது. அதே சமயத்தில் சுக்கிரனும் பாருங்கள் மே 15ஆம் தேதிக்கு மேலே 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துல போய் குருவோட சேர்றாரு, அதுவும் அருமையான விஷயம். அதே சமயத்தில் புதன் 9ஆம் இடத்துலேருந்து மே 15க்கு மரம் செகண்ட் ஆஃப் ஆஃப் மே மாதம் 10ஆம் இடத்துக்கு போகுது, சுக்கிரனோட வீட்டுக்கு போகுது, அருமை. செவ்வாயும் பாருங்கள் 8ஆம் இடத்துல சனியோட சேர்ந்து பல பிரச்சனைகள் ஏப்ரல் மாதம் கொடுத்துட்டு இருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு செவ்வாயில் 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு மாறுறார். ஸோ அதுவும் எப்போ நடக்குதுன்னா மே 15 செகண்ட் ஹாஃபில் தான். ஸோ செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு மாதிரியாக தான் இருக்கும், ஏன்னா சனி செவ்வாய் சேர்ந்துருக்கிறது நல்லதில்லை. இப்போ சனி செவ்வாய் சேர்ந்து தான் இப்போ பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் இந்த போர்லாம் ஒன்றுமே பிரச்சனைகள் உலகியல் ஜோதிடத்தில் கொடுத்துட்டு இருந்தது. அது சிம்மராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருக்கிறனால நம்பவே முதல் 2 வாரம் மே மாதம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ட்ராவலிங்கில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், உடம்பு உபாதைகளில் டக்குன்னு ஏதோ வலிக்குட்டு விழுந்துருது, பாத்ரூம் போகிறப்போ பார்த்துருக்கிறது, நம்ம எதிர்பார்க்காத இடத்துல ஏதோ சின்ன காயம் படுறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா 8ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேருவது அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இல்லை. ரத்த காயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, ஒரு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அமைப்பு, அது 10ஆவதுக்கு அஸ்தம சனியாகவே போயிட்டுருக்கிறனால சிம்மராசிக்காரர்கள் ஏப்ரல் மாதம் எப்படி ஒரு மாதிரி ரிஸ்க்காக இருந்ததோ அதே மாதிரி மே முதல் 2 வாரம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மற்றபடி மே 15க்கு மேலே கடைசி செகண்ட் ஆஃப், கடைசி 3வது 4வது வாரம் பார்த்திங்கன்னா நம்ம நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, இதுவரை சில தொந்தரவுகளும் பிரச்சனைகளும் கொடுத்துட்டு இருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை, தொழில் முன்னேற்றம், வேலை முன்னேற்றம், நம்ம என்ன மாதிரி விஷயத்தில் இருக்கிறோமோ அதில் சில ரெகக்னிஷன், அதில் சில அச்சீவ்மெண்ட்ஸ், நல்ல டிரான்சிஷன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செகண்ட் ஆஃப் ஆஃப் மேவா சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த அஸ்தம சனி நடுவில் நமக்கு ஒரு நல்ல அமைப்பு கிடைக்குது. அது ஜூன் மாதமும் தொடரும். சரி, இந்த மாதிரி மாற்றத்தை யார் யாருக்கு எப்படி ஒரு தாக்கத்தை கொடுக்குன்னா, மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா இதுவரை ஒரு மாதிரி டல்லாக இருந்து பெருசாக ஃபோக்கஸ் இல்லாமல் படிச்சுட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஃபோக்கஸு. அதே மாதிரி முதியோர்களுக்கு உடல் உபாதை, ஆப்ரேஷன்லேருந்து ரெக்கவர் ஆகுறதுல பிரச்சனை, மெடிசன் கரெக்டாக ஒர்க் ஆக மாட்டேங்குது, பேக் பெயின், முட்டு வலி, பெண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மாதவிடாய் பிரச்சனை, அடிவயிறு கோளாறு, யுட்ரஸ் ப்ராப்ளம், இது மாதிரிலாம் தொந்தரவு கொடுத்துட்டு இருந்ததுலேருந்து கொஞ்சம் மீண்டு வரக்கூடிய, கொஞ்சம் ரெக்கவர் ஆகக்கூடிய ஒரு அமைப்பாக மே 15க்கு அப்புறம் செகண்ட் ஆஃப் ஆஃப் மே மாதம் கொடுக்குதுங்க. இதுதான் ஒரு பொதுவான ஒரு பலனாக சிம்மராசிக்காரர்கள் எடுத்துக்கணும். பட் மெயினாக துல்லியமான உங்களுடைய பலன்கள், வாழ்க்கை அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் லாங் டேர்மில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து திருக்கணித பஞ்சாங்கத்தில் ஜாதகத்தை போட்டு அதில் நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் சிம்மராசியில் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா, அல்லது மகமா, அல்லது பூர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா, எது மாதிரி தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, தசநாதன் முக்திநாதன் இப்போ நம்ம பேசின கோச்சார அமைப்பில் எப்படி போயிட்டுருக்கிறார், நம்மளுடைய தசாபுக்தியையும் இப்போ சனிப்பயிற்சி, குரு பயிற்சி, இந்த மாத கிரகத்தின் சஞ்சாரத்தையும் சேர்த்து வைத்து நாம் பார்க்கும் பொழுது நல்ல ஒரு துல்லியமான வாழ்க்கை பலன்கள், எது மாதிரி விஷயங்கள் நம்ம காத்து கொண்டிருக்கிறது, வேலையா தொழிலா, எப்போ இடம் மாறலாம், எப்போ வேலை மாற்றலாம், எப்போ தொழில் அபிவிருத்தி பண்ணலாம், எப்போ கடன் போட்டு நம்ம அபிவிருத்தி பண்ணலாம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் நல்லா வருமா, வெளிநாடு தொடர்பா அல்லது உள்நாடா, எது மாதிரி டொமைன், எது மாதிரி கிரகம் நமக்கு ஜாதகத்தில் யோகமாக இருக்குது, எந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும், அரசு உத்தியோகமா அல்லது ப்ரைவேட் செக்டாரா, எது மாதிரி அமைப்புகள் இருக்குது, படிக்கிறதுக்கு நம்மளுடைய குழந்தைகள் மாணவர்கள் எது மாதிரி படிப்பு படித்தா அவங்களுக்கு நல்லா வரும், அவங்களுக்கு வெளிநாடு யோகம் இருக்கா, அல்லது நம்மளுடைய ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கா, அதே மாதிரி இல்லத்தரசிகளுக்கெல்லாம் எப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல நேரம் வருது,
எப்போ அவங்க வீட்டை வசதிப்படுத்திப்பாங்க, எப்போ வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு, எப்போ நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி விற்க முடியும், எப்போ உடல் உபாதைகள் குறையும், குழந்தை பேர் எப்போ நடக்கும், எப்போ இது எதிர்பார்த்து கொண்டிருக்க ஒரு 2-3 வருஷமாக குழந்தை பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு எப்போ விடிவு காலம் வரும், எப்போ உடல் உபாதைகள்லேருந்து நம்ம மீண்டு வருவோம். அது எல்லாமே பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் நம்மளுடைய ஒரு கிரகத்தோட அமைப்பு எப்படி, ஸ்தானபலம் எப்படி, திக்பலம் எப்படி, திருக்பலம் எப்படி, இந்த அமைப்பெல்லாம் நம்மளுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது, இப்போ நடக்கக்கூடிய செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியன் அது போன்ற கிரகங்கள் பெயர்ச்சி எது மாதிரி ஒரு தாக்கத்தை சிம்மராசிக்காரர்கள் கொடுத்து அப்போ என்ன மாதிரி தசா புக்தி அந்தரம் நடந்து கொண்டு இருக்கிறது. தசையை டிவைட் பண்ணால் புக்தி, புக்தியை டிவைட் பண்ணால் அந்தரம், அந்தரத்தை டிவைட் பண்ணால் சூக்ஷ்மம் லெவலில் ஆண்டு கணக்காக, மாத கணக்காக, குவார்டர் கணக்காக, 3 மாதமாக எப்படி நமக்கு இருக்குது, எது மாதிரி திசையில் நம்மளுடைய வாழ்க்கை திரும்ப போகிறது, என்ன சாய்ஸ் எடுக்கிறது நல்லது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய கர்மாவின் வழியில் நம்ம தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் முயற்சிகளும் வாழ்க்கை சம்பவங்களையும் நம்ம அமைச்சு கொண்டு வேணால் அந்தந்த நேரத்தில் அந்தந்த விஷயத்தை சரியான நேரத்தில் செய்து தேவையில்லாத பொருள் விரயங்கள், தேவையில்லாத சமய விரயங்களை தவிர்த்து நம்மளுடைய கர்மாவின் அடிப்படையிலான பிராப்தங்களையும் கர்மாவின் அடிப்படையிலான தோஷங்களையும் தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைத்து கொண்டேயானால் தேவையற்ற நம்மளுடைய மன சஞ்சனங்கள், தேவையற்ற முயற்சிகள், நீங்களே உங்களுடைய பிராப்தங்கள் தெரிந்து அதுக்கு தகுந்த போனாவே உங்களுக்கு தெரியும் எது மாதிரி விஷயங்கள் வேகமாக நடக்குது, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு நம்ம இழுபறியாக இருக்குது, எது கர்மாவை நம்மளுடைய நேர் டைரெக்ஷனில் போகிற மாதிரி இருக்குது, எது எதிர்நீச்சல் போட வேண்டியதாக இருக்குதுங்கிறது உங்களுக்கே நம்ம சொன்ன பலன்கள் செஞ்சு வாழ்க்கையில் செய்கிறப்பவே அதோட ரிசல்ட் தெரிஞ்சு அது கரெக்டாக இல்லையான்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஸோ சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நல்லபடியாக நம்மளுடைய பிராப்தங்களை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைத்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிம்மராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராசி என்பர்கள். ராசி அதிபதி சூரியன், ஒரு நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லலாம். ஒரு தீயா வேலை செய்யக்கூடியவர்கள் நம்ம சிம்ம ராசி என்பர்கள். ஒரு நேர்மை, நியாயம், கண்ணியம், கட்டுப்பாடு, இப்படி நிறைய விதத்துல இவர்களை சொல்லிட்டே போலாம். அப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு கடந்த 2 வருடங்களாக பாத்தீங்கன்னா என்ன நடக்குது தன்னுடைய வாழ்க்கையில, நான் ஏன் இவ்வளவு ஒரு தோத்து போன மாதிரியாக இருக்கிறேன், எல்லா இடத்துலயும் ஒரு ஏமாற்றத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு பலவிதமான இடத்துல இருந்து பலவிதமான பிரச்சனைகள். இந்த சிம்மராசி என்பர்கள் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு செயல்லையுமே ஈடுபட மாட்டாங்க. எல்லா இடத்துலயும் இருந்து நிறைய ஒரு பிரச்சனைகள் இருந்ததுனால எல்லா இடத்துலயுமே பின்வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரியான சிம்மராசி என்பர்களை அவர்களுடைய வாழ்க்கையில யாருமே பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு என் பையன் அப்படி ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இப்படி ரொம்ப ஒரு ஏமாற்றத்தோட இருக்கிறான், நிறைய ஒரு வருமானத்தை இழந்துட்டான். அடுத்து பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல போட்டு நிறைய ஒரு லட்சங்களை இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா இடத்துலயும் ஏமாற்றம், ஒரு இடம் விடாம. காணாத குறைக்கு குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் வேற, குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு தன்மைக்கு அந்த சிம்மராசி என்பவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள். குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் விவாகரத்தை அப்ளை பண்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சொத்து சம்பந்தப்பட்ட கேஸ ஃபைல் பண்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத உடன்பிறப்புகளோட வாக்குவாதம், எந்த இடத்துல போனாலும் பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளுக்கு முடிவே இல்லையா அப்படின்ற மாதிரியாக மன குழப்பங்கள். இதுல வேற பாத்தீங்கன்னா நிறைய சிம்மராசி என்பர்கள் இப்போதைக்கு மாத்திரை போட்டு தூங்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்கிறாங்க. ஒரு சாதாரண மனநிலையில இவர்களால தூங்கவே முடியாது. ஏன்னா தூங்குறதுக்கு கண்ணை மூடுனா 1008 பிரச்சனை கண்ணு முன்னாடி நிக்கும். அதனால தூங்க கூட முடியல. அதனால நானு மாத்திரை போட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இவர்களினுடைய வாழ்க்கை நிலை அப்படின்றது மாறி இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கேது பகவான் தான். ஏன்னா இவர்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி தன்னுடைய குடும்ப தேவைகளை எல்லாருக்குமே நிறைவேற்றிருக்கிறாங்க. குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே உடன்பிறப்பு
உடன்பிறப்புகளாகட்டும், அடுத்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி, அடுத்து பாத்தீங்கன்னா பெற்றோர்கள், அடுத்து உறவுகள், இப்படி எல்லா இடத்துலயுமே அவர்களினுடைய தேவையை நிறைவேற்றியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள். அவர்களுக்கு செய்யறதுனால இவர்கள் ஏமாற்றப்பட்டு ஒரு வாழ்க்கையில எல்லாத்தையுமே இழந்து தவிப்பவர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்கள். தொழில்ல கொடி கட்டி பறந்தேன் மேடம், என்னுடைய தொழில்ல நான் வருமானம் பார்க்காத ஒரு நாளே கிடையாது. ஆனா இப்போ ஒரு நாள் கூட எனக்கு அந்த தொழில்ல இருந்து வருமானம் வரமாட்டேங்குது. ஏதோ கடன் வாங்கி நம்ம அந்த தொழில நல்லபடியா செய்யலாம் போய் நம்ம யாராவது கிட்ட உதவிகள் கேட்டா அவங்க நம்மள ஒரு ஏளனமாக பார்க்கக்கூடிய ஒரு தருணத்துலதான் அந்த இடத்துல நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு தொழில் ஜாம்பவான்களே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய அளவுல இருக்கிறாங்க சிம்மராசி என்பர்கள். அவர்களினுடைய பிரச்சனையை சொல்லிட்டே போனோம் அப்படின்னா இந்த பதிவு பத்தாது. அதனால இப்போ மே மாதம் எப்படி இருக்க போகுது இவர்களுக்கு அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கலாம். இந்த கடந்த ஒரு 1.5 மாதங்கள் பாத்தீங்கன்னா இந்த சிம்மராசி என்பர்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் அதிகப்படியா, நான் முதலே சொன்ன மாதிரி மாத்திரையை போட்டு தூங்குற அளவுக்கு என்னுடைய தூக்கம் அப்படின்றது ஆயிடுச்சு மேடம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய நண்பர்கள் அவர்களினுடைய உடல் ரீதியான சில பிரச்சனைகள் எல்லாம் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அஷ்டமத்துல சனி பகவான் வந்தாலும் வந்தாரு, அதோட சேர்ந்து அந்த செவ்வாயும் வந்துட்டார். அந்த செவ்வாய் வந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா கடந்த 1.5 மாதங்களாக இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு தேவையில்லாத எங்கேயோ இப்போ ஒரு விபத்து சும்மா நடந்துட்டு இருக்கும் போது கீழே விழுந்துட்டேன், இதனால ஒரு 3 மாசத்துக்கு ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேலைக்கு போக முடியல, வேலை செய்யக்கூடிய இடத்துல எனக்கு ப்ரெஷர், எப்படி நான் என்னுடைய வாழ்க்கையை சமாளிக்கிறதுனே தெரியல. அந்த அளவுக்கு இந்த சிம்ம ராசி என்பவர்களினுடைய உடல்நிலை பாதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கிறாங்க. சில பேருக்கு இந்த உடல் பாதிப்புகள் வரல அப்படின்னா கடந்த 1.5 மாதங்களுக்கு கண்டிப்பாக கடன் தொந்தரவுகள், இவர்களுக்கு கடன் கொடுத்தவர்கள் கோர்ட்டு கேஸ்னு வழக்குகள் எல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா போலீஸ் கேஸ் வரைக்கும் அந்த வழக்குகள் எல்லாம் போறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள்லாம் இருக்கு. இந்த அளவுக்கு அந்த சமுதாயத்துல மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கடுமையான ஒரு அவமானங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்புலதான் இந்த சிம்மராசி என்பவர்கள் கடந்த 1.5 மாதத்துல இருந்திருக்கிறாங்க. இந்த மாதம் இது எல்லாமே 1/1 ரெக்கவர் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பவர்களினுடைய அந்த தெய்வ ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தருமே செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களும் இந்த மாதத்துல உங்களுக்கு கண்ணு முன்னாடி நின்னு உங்களை அந்த தெய்வ பலம் காப்பாற்றக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. எவ்வளவோ இடத்துல நான் நிறைய பரிகாரம் பண்ணிட்டேன், எவ்வளவோ இடத்துக்கு நான் நிறைய ஒரு வேண்டுதல்களா வச்சிருக்கிறேன், ஆனா என்னுடைய எந்த வேண்டுதலும் எனக்கு கை கொடுக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கூட இந்த மாதத்துல அந்த வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் முழுமையான ஒரு பலனை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி என்பவர்களினுடைய 11ஆம் இடத்துல குரு சுக்கிரன் சேர்க்கை, இது ஒரு நல்ல சேர்க்கை. இந்த மாதத்துல வர வேண்டிய அந்த பண வரவுகள் எல்லாமே சேரும். அடுத்து பாத்தீங்கன்னா அலுவலகத்துல கிடைக்க வேண்டிய அந்த வருமான உயர்வுகள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். அடுத்து 10ஆம் இடத்துல சூரியன் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த கிரக சேர்க்கையினால 10ஆம் இடத்துல திக்பலம், உங்களுடைய ராசி அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறார் இந்த மாதத்துல. அதனால சில நிறைய விஷயங்களை இந்த சிம்மராசி என்பவர்கள் இதனால் வரைக்கும் ஏற்பட்ட பாதிப்புகளை உங்களால பெருமூச்சு விட முடியாம செய்யக்கூடிய ஒரு தருணம். அதாவது என்னடா இது நம்மளுக்குன்னு இப்படி ஒரு வாழ்க்கை வருதே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு மற்றவர்கள் கிட்ட கூட அதை ஷேர் பண்ணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏதோ ஒரு நல்லா வாழ்ந்தோம், நல்ல ஒரு சில விஷயங்கள்ல நம்மளுக்கு இழப்புகள் இருந்தது அப்படின்னா கூட கிடையாது. நம்ம மற்றவர்களுக்காக எல்லாமே செஞ்சு இந்த சிம்மராசி என்பவர்கள் இன்னைக்கு தேய்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க. இப்போ இந்த மாதத்துல 10ஆம் இடத்துல அந்த சூரியன் ஆட்சி இருக்கிறதுனால, திக்பலமாக இருக்கிறதுனால அந்த அரசாங்க உத்தியோகத்திலையும் சரி, உங்களுடைய வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் சரி, வெளிநாட்டு வேலை ரீதியான பாதிப்புகள்லயும் சரி, சிம்மராசி என்பவர்கள் மீண்டு வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மே மாதம் முழுமையாக இருக்க போகுது. நிறைய சிம்மராசி என்பவர்கள் தன்னுடைய
மன ரீதியான குழப்பங்களுக்கு என்ன பண்றதுன்னு நான் முதல்ல இருந்து இந்த பதிவுல தான் சொல்றேன். என்ன நடக்குது தன்னுடைய வாழ்க்கையில, இந்த சிம்மராசி என்பவர்களினுடைய வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு தெரியாம போயிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்துல இருந்து ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த மாதம் இருக்க போகுது. சில வாய்ப்புகள் வந்தா கூட அது கை நழுவி போகக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இருந்திருக்கும். இந்த மாதத்துல அந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு நேரம். சில பேர் ஒரு சின்ன கொடுத்த ஒரு ரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா என்னைக்கோ சொல்லியிருப்பாங்க, இந்த இடத்துல நீங்க இத போய் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழில் ரீதியாகவோ இல்ல வேலை ரீதியாகவோ ஒரு கான்டாக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அது எல்லாமே இவர்களுக்கு மைண்ட்ல வந்திருக்காது. எப்பதான் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துலதான் அந்த மாதிரியான சில வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு தேடி வரும். அதன் மூலமாக நிறைய வளர்ச்சிகள், வருமான உயர்வுகள், வேலை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகள், முதல்ல அததான் சொல்லணும். என்ன நடக்குதுன்னு தெரியாத ஒரு இடத்துல வேலை இழப்புகளும் நிறைய இருந்திருக்கு. எதனால வேலை போச்சு, யாருனால வேலை போச்சு, நான் என்ன தவறு செஞ்சேன் எனக்கு வேலை இழப்பு ஏற்பட்டது அப்படின்னு அந்த கேள்விகள் தான் ஆயிட்டு இருக்கே ஒழிய அதற்குண்டான விடை அப்படின்றது இந்த மே மாதத்துலதான் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. இந்த காலகட்டம் உங்களுக்கு சொந்தமான சொத்துக்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரம். அடகு வச்சாச்சு, அடகு வச்சதை மீட்டெடுக்க முடியுமா அப்படின்னு இல்ல, அப்படியே ஏலத்துக்கு போக போதா அப்படின்ற ஒரு ஆதங்கம், ஒரு மனக்குமுறல்னே சொல்லலாம். ஏன்னா எவ்வளவோ பார்த்தாச்சு, இனிமேல் பாக்குறதுக்கு என்ன இருக்கு, நம்மளுடைய உயிர் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அந்த அடகு வைத்த அந்த சொத்துக்களை கூட மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல பிரச்சனைகள், குழந்தை பிறக்காமல் இருக்கிறதுக்கு உண்டான சில பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு அப்படின்னா நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பாத்துக்கிறது நல்லது. சுய ஜாதகம் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியல. உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடத்தை வைத்து கணிக்கக்கூடிய ஒரு ஜாதகம் தான் சுய ஜாதகம். அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் தான் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதுமாக இருக்கும். இப்ப இந்தந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு, எனக்கு அதெல்லாம் தீருமா அப்படின்னு கேட்கறதுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.